அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வெளியே நடைபெறவிருந்த நிகழ்ச்சிக்கு பங்கேற்பதற்கு கவிஞர் வைரமுத்து வந்த நிலையில் அவர் மீது காலணி வீசப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் பாலாஜி பாஸ்கர் இணைந்திருக்கிறார். பாலாஜி பாஸ்கர், என்ன நடந்தது? லாவண்யா, திருப்பூரில் தனியார் நிகழ்ச்சியாக கொங்கு கலை இலக்கிய பண்பாட்டு பேரவை தொடக்க விழா நிகழ்ச்சியானது இன்று மாலை நடைபெறுகிறது. இதில் கலந்து கொள்வதற்காக கவிஞர் வைரமுத்து இன்று திருப்பூர் வருகை தந்திருந்தார். முன்னதாக அவருக்கு திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே வழக்கறிஞர்கள் இணைந்து அவருக்கு வரவேற்பு அளிப்பதற்காக நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தனர். அதன்படி அங்கு வரவேற்பு நிகழ்ச்சியானது நடைபெற்றுக் கொண்டிருந்த நிலையில் திடீரென அந்த கூட்டத்தின் மீது காலணிகளானது வீசப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அங்கிருந்தவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். தொடர்ந்து யார் அந்த பகுதியில் செருப்பை வீசினார்கள் என விசாரித்த பொழுது அந்த பகுதியில் 50 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதும் அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. இவர் கூட்டத்தில் காலணிகளை வீசியதையும் உடனடியாக போலீசார் கண்டறிந்தனர். இதனைத் தொடர்ந்து அவரிடம் விசாரித்த பொழுது அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என தெரிய வந்ததை தொடர்ந்து அவரை அவரது உறவினர்கள் மூலமாக அங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்காக போலீசார் அந்த பணிகளை துவக்கி இருந்தனர். தொடர்ந்து கவிஞர் வைரமுத்து அந்த பகுதியில் நிகழ்ச்சிக்காக வந்திருந்த நிலையில் அவருக்கு வரவேற்பு அளிக்கும் பொழுது காலணிகள் வீசப்பட்ட சம்பவமானது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி பாலாஜி.